மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு கேட்டிருந்தீங்க. 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இதை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா பெரிய பெரிய தக்காளியாக 4 தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். 4 தக்காளி, நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு முழுசாக போட்டால் பசங்க எடுத்து வெளியே வச்சிடறாங்களா, இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நம்ம அரைச்சது தக்காளி கருவேப்பிலை பூண்டு இதை சேர்த்துடலாம். நல்லா இந்த சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. கொஞ்சம் வெள்ளை புளி கருப்பு புளி 2 சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இங்கே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் நல்லா ஒரு 6 ஸ்பூன் போடுறேங்க. கலருக்காக சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போடுறேன். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். சும்மா ஒரே ஒரு வதக்கு இந்த எண்ணெயில் மிளகாத்தூள் வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளியை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தாங்க நம்ம நல்லா சுண்டி வரும்போது சரியாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு கொதி வரட்டோன்ட்டு நம்ம உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்த்துடலாம். குழம்பு நல்லா ஒரு கொதி வருதுங்க. இப்போ இது நம்ம உப்பு காரம் புளிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ எல்லாமே ஒரு தூக்கலாக இருந்தால் தாங்க நம்ம மீன் போட்டதும் அது சமமாக ஆகும். இப்போ இது நமக்கு சரியாக இருக்குது. நல்லா ஒரு 20லேருந்து அரை மணி நேரம் கொதிக்கணும். ஸ்லோ ஃப்ளேம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேம் ஆக்கிட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் கொதிச்சா தான் மிளகா நெடிலாம் போகும். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு சொன்ன பிறகு சுத்தம் செய்த மீனை பரவாயில்ல போட்டுடலாங்க. மீன் போட்ட பிறகு கரண்டி போடக்கூடாது. சுழட்டி ஸ்லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். கடைசியாக மீன் குழம்பு நிறுத்தத்துக்கு முன்னாடி இந்த பொடி, அதாவது ஊறுகாய்க்கு போடுவோம் இல்லைங்களா, கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்சி வச்சுருப்போம்ல, அதில் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் போட்டு இன்னொரு சுழட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இந்த பொடியை நிறையா போட்டிங்கன்னா மீன் குழம்பு கசந்துடும். கடைசியாக தட்டி இந்த மாதிரி பாதியாக மூடி வச்சிங்கன்னா மீன் குழம்பு திக்காகவே இருக்குங்க. இப்போ சூப்பர் டேஸ்டியான கானாங்கத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி.